இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வந்து நம்ம எப்படி கட்டி சட்னியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மிட் ரேஞ்சில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை வந்து நல்ல தண்ணி சட்னியாக வேணும்னாலும் கலந்துக்கலாம். இது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, நான் வந்து ஒரு அரை முடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் எடுக்கிறதுனா ஒரு 1½ கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டோன்னா அப்புறம் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். 1/4 கப்பு. அது கூட ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் அதை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றி இதை மைய அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை திரும்பி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிற வேலை தான். நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு பிஞ்ச் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு ஒரு 4 கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.